Hi friends, வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் 7 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பேபி ஃபுட் தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பேபி ஃபுட் வந்து குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இந்த ஹெல்த்தியான பேபி ஃபுட்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை அவல் ஆட் பண்ணியிருக்கேங்க. வெள்ளை அவலுக்கு பதிலாக சிகப்பு அவல் இருந்துச்சுன்னா அதையும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவல் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. இதில் தான் தூசி மண் இல்லாத மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு 2 தடவை கழுவிட்டு தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இதில் கொஞ்சம் போல் பால் ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பசும்பால் கொடுக்க பழக்காத குழந்தைங்களா இருந்தால் தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஆட் பண்ண அவல் பாலில் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறமா இது ஒரு பக்கம் வச்சுருக்கேன். அடுத்ததான் நான் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற ஆப்பிள் எடுத்துருக்கேங்க. ஆப்பிளில் இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஊற வச்சுருந்த அவலை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். அவல் ஆட் பண்ணதுக்கப்புறமா அவல் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆப்பிளையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவல் ஆப்பிள் இதெல்லாம் ரொம்பவே குயிக்காக குக் ஆகிருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டாவே போதும். அவல் வந்து நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஆட் பண்ண அவல் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு மிக்சியில் அரைச்சி கொடுக்க பழக்கிருக்கீங்கன்னா நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிட்டும் கூட கொடுக்கலாங்க. பால் ஆட் பண்ணாமல் ஆப்பிளையும் அவலையும் குக் பண்ணிவிட்டு நல்லா மை போல் அரைச்சிட்டு 6 மாத குழந்தைங்களுக்கு கூட ஃபீட் பண்ணலாங்க. ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். 10 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பசும்பால் ஆட் பண்ணி இது போல் கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம். பசும்பால் ஆட் பண்ணுறதுனால இதோட டேஸ்ட் வந்து நல்லா ஒரு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. இது ரொம்ப திக்காக இருக்கனால இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் போல் பசும்பால் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுறேங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஆப்பிள் கூடவே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக ஏலக்காயை வெளியே எடுத்துடலாங்க. இதை வந்து 10 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாங்க. கொஞ்சம் போல் நெய் ஏலக்காயெல்லாம் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க அழகாக சாப்பிடுவாங்க. இந்த பேபி ஃபுட் வந்து நல்லா மைல்டான ஸ்வீட்னஸோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆப்பிளில் இருக்கிற ஸ்வீட்னஸே போதுமான அளவாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப மைல்டான ஸ்வீட்னஸோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த பேபி ஃபுட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேபி ஃபுட் சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களை போன்ற மம்மிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.